இந்த உலகத்துல நாம ஒரு கஷ்டம்னு வரும்போதோ அல்லது ஒரு தேவைக்காகவோ துஆ செய்யும்போது நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது கூட இருந்து ஆமீன் சொன்னாலே நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஆனா நினைச்சு பாருங்க, பாவமே செய்யாத இறைவனுக்கு மிக நெருக்கமான 70,000 வானவர்கள் நீங்க ஓதக்கூடிய ஒரு திக்ருக்கு விடியற்காலையிலிருந்து மாலை வரை உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சா, உங்களுக்காக ஆமீன் சொன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ரகசியத்தை பற்றித்தான் இன்னைக்கு நாம விரிவாக பார்க்க போறோம். அந்த திக்ர் என்ன, அதை எப்படி ஓதணும்? வாங்க வீடியோவுக்குள்ள போலாம். புகழ்பெற்ற இஸ்லாமிய மார்க்க அறிஞரான இமாம் திர்மிதி அவர்கள் பதிவு செய்துள்ள ஒரு நபிமொழியில இந்த திக்ரை பற்றியும் இதன் பிரம்மாண்ட சிறப்பை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவர் காலையிலோ அல்லது மாலையிலோ இந்த திக்ரை ஓதும்போது அவருக்காக 70,000 வானவர்கள் பாதுகாப்பு அரணாக நின்று பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. முதல்ல அந்த திக்ர் என்னன்னு பார்ப்போம். அஊது பில்லாஹிஸ் ஸமீஇல் அலீமி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மகா கேட்பவனும் யாவற்றையும் நன்கறிந்தவனுமாகிய அல்லாஹ்வைக் கொண்டு விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். இதனை நீங்க முதல்ல 3 முறை ஓத வேண்டும். அதன் பிறகு திருக்குரானின் 59வது சூராவான சூரா அல் ஹஷ்ர் உடைய கடைசி 3 வசனங்களை, அதாவது 22, 23 மற்றும் 24வது வசனங்களை ஓத வேண்டும். இந்த திர்மிதி நூலில் வரக்கூடிய 70,000 வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்ற ஹதீஸின் அறிவிப்பாளர் தொடரை ஆய்வு செய்த இமாம் அல்பானி உள்ளிட்ட பல பெரும் ஹதீஸ் கலை அறிஞர்கள் இந்த ஹதீஸை பலவீனமான ஹதீஸ் என்று வகைப்படுத்தியுள்ளனர். ஆனா இதற்காக நாம் இந்த அமலை செய்யக்கூடாதா என்று கேட்டால் நிச்சயம் செய்யலாம். ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு பொதுவான விதிமுறை இருக்கு. நன்மைகளை தூண்டக்கூடிய விஷயங்களுக்கு பலவீனமான ஹதீஸ்கள் இருந்தாலும் அதில் சொல்லப்படும் நல்ல அமல்களை நாம் தாராளமாகச் செய்யலாம். அதைவிட முக்கியமா இந்த ஹதீஸில் ஓதச் சொல்லப்படும் சூரா ஹஷ்ரின் கடைசி 3 வசனங்கள் அல்லாஹ்வோட மிக உன்னதமான திருநாமங்களை உள்ளடக்கிய குர்ஆனின் மிக சக்தி வாய்ந்த வசனங்களாகும். அப்படி அந்த 3 வசனங்கள்ல என்ன இருக்கு? ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாமு அல் முஃமினு அல் முஹைமினு அல் அஸீஸ் அல் ஜப்பார் அல் முதகப்பிர். இந்த வசனங்கள்ல அல்லாஹ் தன்னுடைய மிக உன்னதமான திருநாமங்களான பேரரசன், தூய்மையானவன், சாந்தி அளிப்பவன், பாதுகாப்பவன், மிகைத்தவன், அடக்கியாள்பவன், பெருமைக்குரியவன் போன்ற அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களைப் பற்றி பேசுகிறான். ஒரு மனிதன் காலையில எழுந்ததும் அல்லாஹ்வை இந்த திருநாமங்களைச் சொல்லி போற்றித் துதிக்கும்போது அந்த இடத்துல அல்லாஹ்வோட அருள் நிச்சயம் இறங்கும். உங்களுடைய கவலைகள் நீங்கும், உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும், ஷைத்தானின் தீண்டல்களிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். எனவே ஹதீஸ் பலவீனமாக இருந்தாலும் குர்ஆனின் இந்த உன்னதமான வசனங்களை நாம் தினமும் ஓதுவதில் அளப்பரிய நன்மைகள் உண்டு. தினமும் சுபஹ் தொழுகைக்குப் பிறகும் மக்ரிப் தொழுகைக்குப் பிறகும் இந்த நல்ல திக்ரை ஓதி வாருங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வோட பேரருள் உங்களுக்கு கிடைக்கும். சூரா ஹஷ்ரின் கடைசி 3 ஆயத்துகள். ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். அவனே அல்லாஹ், வணக்கத்திற்குரியவன், அவனைத் தவிர வேறு நாயன் இல்லை. மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிபவன், அவனே அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாமுல் முஃமின் அல் முஹைமினுல் அஸீஸ் அல் ஜப்பாருல் முதகப்பிர். சுப்ஹானல்லாஹ் அம்மா யுஷ்ரிகூன். அவனே அல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன், அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவனே பேரரசன், மிகப் பரிசுத்தமானவன், சாந்தி அளிப்பவன், தஞ்சமளிப்பவன், பாதுகாப்பவன், யாவரையும் மிகைப்பவன், அடக்கியாள்பவன், பெருமை குறித்தானவன், அவர்கள் இணை வைப்பவற்றையெல்லாம் விட்டு அல்லாஹ் மிகத் தூய்மையானவன். ஹுவல்லாஹுல் காலிகு அல் பாரிஉல் முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹகீம். அவன்தான் அல்லாஹ், படைப்பவன், ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன், உருவமளிப்பவன்,
அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையாவும் அவனையே தஸ்பீஹு செய்து துதி செய்கின்றன. அவனே யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். இதை எப்போ செய்யணும்? காலையில எழுந்ததும், வேற எதையும் செய்யறதுக்கு முன்னாடி. இதுக்கு 1 நிமிஷம்தான் ஆகும். ஒரு நாள் முழுக்க உங்களை பாதுகாக்கப் போற ஆன்மாவுக்கான கவசம் இது. நீங்க இதை மாலையிலும் செஞ்சா உங்களுக்கு டபுள் மடங்கு பாதுகாப்பு. இதோட பலன்கள் என்னன்னு கேட்டா நீங்க அசந்துடுவீங்க. 70,000 வானவர்கள் நாள் முழுக்க உங்களுக்காக துவா செய்வாங்க. யோசிச்சு பாருங்க, 70,000. உங்க பாவங்கள் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும். டோட்டலா கிளீன். நீங்க தனியா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஒரு வானவர் படையே உங்களோட இருக்கும். அந்த தான் அல்டிமேட் பரிசு. நான் இதை ஆரம்பிச்ச முதல் வாரம் பெருசா எதுவும் தெரியல. ஆனா போக போக என் மனசு நம்ப முடியாத அளவுக்கு அமைதியாச்சு. நீங்க இன்னும் இதை ஆரம்பிக்கலையா? அப்போ இதுதான் உங்களுக்கான சேலஞ்ச். நாளைக்கு காலையிலிருந்து இதை ஆரம்பிங்க. முடிச்சதும் உடனே வந்து டே 1 சல்லஞ்ச் கம்ப்ளீட்னு கமெண்ட் பண்ணுங்க. 70,000 வானவர்கள் உங்களுக்காக காத்திருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு காலையில இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுங்க. வாழ்க்கையே உங்களை நொறுக்கிவிட்டதா? நாலா பக்கமும் பிரச்சனை, வெளியே வர வழியே தெரியவில்லையா? நான் சொல்வதை கேளுங்கள். கழுத்தை நெரிக்கும் கடன், தீராத குடும்பச் சண்டை, எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற பயம். இந்த 3ம் சேர்ந்து உங்களை ஒரு இருட்டுக்குள் தள்ளியிருக்கிறதா? வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைக்கிறீர்களா? ஒரு மனிதன் தீராத கடனாலும் குடும்பப் பிரச்சனைகளாலும் விரக்தியின் கடைசி எல்லைக்கே சென்றுவிட்டார். ஆனால் ஒரே ஒரு ரகசிய ஆயுதத்தை பயன்படுத்தி அவர் தன் வாழ்க்கையை மொத்தமாக மாற்றினார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று நாங்கள் சொல்லப்போவது அந்த மனிதரின் கதை. அவர் பெயர் ஹுசைன். நம்பிக்கையின் கடைசி துளியை கூட இழந்த ஹுசைன் எப்படி ஒரே ஒரு துவாவைக் கொண்டு தன் வாழ்க்கையை 180 டிகிரிக்கு மாற்றினார் என்பதைத்தான் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். இந்த கதை உங்கள் வாழ்க்கையையும் மாற்றும். வாருங்கள், ஆரம்பிக்கலாம். ஹுசைன் ஒரு சாதாரண மனிதர். பயங்கரமாக உழைப்பவர். தன் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும், அது ஒன்றுதான் அவருடைய இலக்கு. ஆனால் விதி அவரை புரட்டிப் போட்டது. வியாபாரத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நஷ்டம் அவரை கடலின் ஆழத்திற்குள் தள்ளியது. வட்டி கட்டவே மீண்டும் கடன். நாட்கள் செல்லச் செல்ல கடன் ஒரு ராட்சத மலை போல அவர் முன் நின்றது. ஒரு பக்கம் கடன் கொடுத்தவர்களின் டார்ச்சர், இன்னொரு பக்கம் வீட்டிலிருந்த நிம்மதி மொத்தமாக காலி. பணப்பிரச்சனையால் தினமும் வீட்டில் யுத்தம்தான். ஒரு காலத்தில் அன்பாக இருந்த வீடு இப்போது கண்ணீரால் நிரம்பியிருந்தது. ஹுசைனால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை. இரவில் தூக்கமே கிடையாது. அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டானா என்ற ஒரே கேள்விதான் அவர் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற பயங்கரமான எண்ணங்கள் கூட வந்தது. வாழ்க்கை முடிந்துவிட்டது, இதுதான் என் முடிவு என்று அவர் நொறுங்கிப் போயிருந்த தருணம் அது. ஒரு நாள் மசூதியில் ஒரு மூலையில் உட்கார்ந்து தன் விதியை நொந்து கொண்டிருந்தார் ஹுசைன். தொழுகை முடிந்தும் வீட்டிற்குப் போகப் பிடிக்காமல் அப்படியே இருந்தார். அப்போது அந்த பள்ளியின் இமாம் அவர் தோளில் கை வைத்தார். ஹுசைன், ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். முதலில் தயங்கிய ஹுசைன் பிறகு தன் மொத்த பாரத்தையும் கொட்டித் தீர்த்தார். எல்லாவற்றையும் கேட்ட அந்த இமாம் சிரித்துக்கொண்டே சொன்னார், கவலைப்படாதீர்கள் ஹுசைன், நான் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுகிறேன். இது நான் சொல்லும் வழியல்ல, நமக்கெல்லாம் வழிகாட்டியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பொக்கிஷம் இது. அந்த இமாம் ஒரு கதையைச் சொன்னார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கடனில் சிக்கித் தவித்த ஒருவர் உதவி கேட்டு வந்தார். அதற்கு அலி அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்குச் சில வார்த்தைகளைக் கற்றுத் தந்தார்கள். அதை நீர் ஓதினால் உமக்கு ஒரு பெரிய மலையளவிற்கு கடன் இருந்தாலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைப்பான். அதை நான் உமக்கு கற்றுத் தரட்டுமா என்று கேட்டார்கள். இந்தக் கதையைக் கேட்டதும் பாலைவனத்தில் தவித்த ஹுசைனுக்கு குளிர்ந்த நீர் கிடைத்தது போல இருந்தது. முதன்முறையாக ஒரு சின்ன நம்பிக்கை அவர் மனதில் துளிர்த்தது. அந்த சக்தி வாய்ந்த துஆவை ஹுசைனுக்குச் சொல்லிக் கொடுத்தார்.
இப்போது அந்த துஆவை நான் உங்களுக்காகச் சொல்கிறேன். கவனமாகக் கேளுங்கள். என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். அல்லாஹும்ம இக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வஅக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். துஆவின் பொருள்: யா அல்லாஹ், என் தேவைக்கு சட்டத்திற்கு புறம்பான ஹராமானதிற்கு பதிலாக சட்டப்படி ஹலாலான வாழ்வாதாரத்தை எனக்கு வழங்குவாயாக, என்னுடைய தேவைகளை போதுமானதாக்குவாயாக, மற்றும் வேறு எவரிடமும் எதுவும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய அருளைக் கொண்டு என்னை போதுமானதாக்குவாயாக. ஹுசைன் அன்று முதல் இந்த துஆவை ஒரு ஆயுதம் போல பயன்படுத்த ஆரம்பித்தார். ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் கிடைக்கும் நேரத்திலும் முழு நம்பிக்கையுடன் ஓதினார். நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? அடுத்த நாளே அவர் கடன் தீரவில்லை. ஆனால் முதலில் மாறியது அவருடைய மனநிலை. பல மாதங்களாக அவரை அழுத்திய மனபாரம் மாயமாய் மறைந்தது.